Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறையில் பீட்டர் என்பவர் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் தாமிரபரணி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 2 மாணவர்களை காப்பாற்றிய சம்பவத்தை பாராட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தத்தளிக்கும் மாணவர்களை தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் காத்திட்ட பீட்டர் தமிழக மக்களின் உயரிய மானுடவிய விழுமியத்தின் உதாரணம் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இறந்தாலும் அனைத்தையும் கொடுக்கும் வாளை போல் தன் உயிரை தியாகம் செய்திடனும் அவர் காத்திட்ட 2 மாணவர்களின் வழியே பீட்டர் நிச்சயம் வாழ்வார் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். புதன்கிழமையன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை நிலவும் என்றும் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வரும் 5ஆம் தேதி வரை வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் மீனவர்கள் யாரும் அப்பகுதியில் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.